அண்மை செய்தி. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த நிலை வரக்கூடிய 21ஆம் தேதியுடன் தொடரும் என்ற அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 25ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல மற்றும் புதுவை கரைக்கடல் பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம், அதாவது 20ஆம் தேதி நாளைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி வாக்கில் நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும், தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை குறைவதற்கான சாதகமான சூழலோ அல்லது காற்றின் போக்கு ஏற்றவாறு மழையினுடைய வாய்ப்பும் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க.